ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன்ஸ் கிச்சனில் முட்டை பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு முட்டை எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பல்லாரி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி இல்லாமையுமே நம்ம பொடிமாஸ் பண்ணலாங்க. தக்காளி வெறும் ஆப்ஷனல் தான். பச்சை மிளகாயெல்லாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா மல்லி இலை வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கலாம். எப்போதுமே முட்டை பொடி மாஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சட்டி தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணோன்னா முட்டை ஒரு மாதிரி ரப்பரியாக வருங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியையும் நம்ம அதோட சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வேக விடணுங்க. பொடி மாஸ்க்கு தேவையான சால்ட்டை நம்ம இப்போவே ஆட் பண்ணிடலாம். சால்ட்டு சேர்த்துட்டாலே நம்மளுக்கு வெங்காயம் தக்காளிலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடும். மசாலா பார்த்திங்கன்னா சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 பிஞ்ச். இது எல்லாத்தையுமே நான் ஒன்றா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். மசாலா சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதோட சேர்த்துடலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. விட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாங்க, வீணாகாது. நம்மளோட பொடி மாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நாம் இறக்கிடலாம். நம்மளோட எக் பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மறந்துடாமல் ஐன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக சொல்லுங்கள்.